ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார். ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஸோ பேசிக்லி ஃபிட்ஸ்ட் அசெட் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது எனி பர்ச்சேஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். பர்ச்சேஸ் இல்லாட்டி ஒரு இன்வாய்ஸோ பேமெண்ட்டோ ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர் எப்படி நீங்கள் பேசிக்லி இந்த பர்ச்சேஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏபியில் இன்வாய்ஸ் புக் பண்ணும்போது எப்படி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ இது நான் ஏபியில் வந்துட்டு எப்படி இன்வாய்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவோங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம செட்டப் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறீங்கன்னா பிஓ மேட்ச்ட் இன்வாய்ஸா இல்லாட்டி நான் பிஓ மேட்ச்ட் இன்வாய்ஸா? ஸோ இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பிஓ மேட்ச்ட் இன்வாய்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரைசேஷன் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர், அது இன்வென்ட்ரி அங்கேருந்து வரும். அதே இது நமக்கு இந்த பிஓ வந்துட்டு நான் பிஓ மேட்ச்ட் இன்வாய்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லி இதுலேருந்து வரும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேபிள். இதுதான் சோர்ஸ் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அக்கௌண்ட்ஸ் பேபிள் மாடியூலை பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்ட் அசட் கிளியரிங் அக்கௌண்ட்டாக இருக்கா, இந்த அக்கௌண்ட் வந்துட்டு அந்த கேட்டகரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி. இப்போ நீங்கள் ஒரு லெட்ஸே லேப்டாப் டேபிள் இருக்குன்னா ஃபர்னிச்சர் இருக்கும், அது மேஜர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டேபிள் வந்துட்டு மைனர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த அக்கௌண்ட் எல்லாம் கொடுப்போம், அசட் கிளியரிங் அக்கௌண்ட்டு இதெல்லாமே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இப்போ நீங்கள் அந்த மேஜர் அண்ட் மைனர் கேட்டகரி சொன்னோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி நீங்கள் செட் பண்ணுவீங்க சிஸ்டமில் அப்படின்னா யூஸிங் தி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இப்போ நம்ம ஜிஎல் பார்க்கும்போது அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு பார்த்தோம் இல்லையா, அதில் தான் நம்ம அந்த ஜிஎல் அக்கௌண்ட்டு கம்பெனி இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு இதுலேயுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்போது ஒன்ஸ் நீங்கள் உங்களோட என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே சொல்கிறது இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு உங்களுக்கு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கூட அட்டாச் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு வேலிடேஷன். ஸோ அது வந்துட்டு ஒன் டைம் செட்டப். ஓகே. இப்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது, அதாவது ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறது வந்துட்டு கேஎஃப்எஃப், கீ ஃப்ளெக்ஸ்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இந்த 3 தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்: அசட் கீ, கேட்டகரி, லொகேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அசட் கீன்னு சொல்கிறது வந்துட்டு இப்போது ஒரு பர்டிகுலர் அசட் இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு லேப்டாப் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் வந்துட்டு நீங்கள் எப்படி ட்ராக் பண்ண போகிறீங்க? இப்போது டெல் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்ளி உங்களுக்கு 20-30 லேப்டாப் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஒரே மாடலாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி ட்ராக் பண்ண போகிறீங்க? ஸோ உங்களுக்கு ஈவன் தோ மேஜர் அண்ட் மைனர் லேப்டாப்னு இருந்தால் கூட ஒரு சீரியல் நம்பர் இருக்குது, உங்களுக்கு யூனிக் சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ அதை வச்சு ட்ராக் பண்ண போகிறீங்களா, இல்லை எனி இன்ஃபர்மேஷன், ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு அசட் கீ ஃப்ளெக்ஸ்ஃபீல்ட். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் நாட் யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ வைட்லி இது ஜஸ்ட் டிஃபால்ட் ஆர் நாட் யூஸ்டுங்கிற மாதிரி தான் வச்சுருப்போம். பட் இன்கேஸ் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் ஆஃப் ட்ராக்கிங் தி அசட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மேஜர் அண்ட் மைனர். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனில் அகெயின் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ யூனிவர்சலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட், இதெல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு பிரான்ச் வைஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த பிரான்ச் வந்துட்டு உங்களுக்கு இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணலை உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில். அப்போ இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் பிரான்ச் ஒரு செக்மெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராப்ளி இதில் ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டேட், ஐ மீன் இது பார்த்தீங்கன்னா இன்சைட் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டு சிட்டி இதெல்லாம் இருந்தாலே போதும். ஸ்டேட்டு சிட்டி பில்டிங், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஒரு இது இருக்குது உங்களுக்கு. லட்சே 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு குளோபல் ரோல் அவுட்டை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி அந்த கேஸில் உங்களுக்கு கண்ட்ரி ஆஸ் அ செக்மெண்ட் கூட இருக்கணும். கண்ட்ரி, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் சிட்டி, பில்டிங், ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கீ இன்ஃபர்மேஷன்ஸ் டு கேப்சர் இன் த சிஸ்டம். ஓகே ஃபைன். ஸோ நவ் பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ், ஸோ உங்களுக்கு வேல்யூ செட்னா என்னன்னு காமிச்சேன். ஸோ இது நீங்கள் ஜிஎல்ல பார்த்தா அதே தான், பட் ஸ்டில் ஜஸ்ட் ஷோயிங் யூ. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஆஸ் அன் சாம்பிள் நான் ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சேம் திங். ஸோ ஜஸ்ட் உங்களோட வேல்யூ செட் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல். ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பேசிக்கலி, ஓகேங்களா? இது ப்ளஸ் இந்த இண்டிபெண்ட்டாக டிபெண்ட், ஸோ இந்த பார்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ மற்றபடி மற்றது எல்லாமே உங்களுக்கு சேம் தான், ஓகே? ஸோ இப்போ நம்ம அங்கே கொடுத்துட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இங்கே வேல்யூ செட் க்ரியேட் பண்ணிடுவோம். வேல்யூ செட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜிஎல்ல பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த செக்மெண்ட் கேஎஃப்எஃபோட அந்த செக்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிடுறீங்க. செக்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணிடுறீங்க. பிகாஸ் நான் ஜிஎல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு உங்களால் டைரெக்டாக ஸ்ட்ரக்சர் அட்டாச் பண்ண முடியாது, நம்ம இதுதான் அட்டாச் பண்ண முடியும், இன்ஸ்டன்ஸ், ஓகே? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அசட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கிறோம். நேம் கொடுத்துட்டு டீலிமிட்டர் மட்டும் கொடுத்துட்டு இது வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரரிலி டெஸ்ட் என்வயர்மெண்ட்டுன்றனால. பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எனேபிள்டாக இருக்கும். ஸோ இது எனேபிள்டு உங்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களால் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, ஓகே? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நீங்கள் அசட் ஆட் பண்ணும்போது இப்போ நீங்கள் இது க்ரியேட் பண்ணிட்டு ஸோ லேட்டர் பாயிண்ட் இன் டைமில், ஸோ ப்ராப்ளி இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ திஸ், ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா இது எல்லாமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ உங்களால் அந்த வேல்யூஸ் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்போது இதில் பார்த்தோம்னா ஸோ இது எல்லாமே செக்மெண்ட்ஸ். ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தோம்னா ஒரே ஒரு செக்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதில் பார்த்தோம்னா அசட் கீன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த அசட் கீ அண்ட் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் அண்ட் டிஸ்பிளே வித். ஸோ டிஸ்பிளே வித்னா இப்போ இதில் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வித் 20னா இந்த 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களால் வியூ பண்ண முடியும். இதே 40 கொடுத்தீங்கன்னா இவ்வளோ 30. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட காலம் நேம். ஸோ காலம் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எங்கே நீங்கள் எக்ஸாக்டாக ஸ்டோர் பண்ண போகிறீங்க, செக்மெண்ட் 1 or 2. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ண இந்த வேல்யூ செட் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ், ஓகே? ஸோ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸில் அகைன் நீங்கள் ஜஸ்ட் நேம் இது கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிடுறீங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இதில் பை டிஃபால்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெக்வயர்ட் ஆப்ஷன் டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த எடிட்டில் கொடுத்துட்டு நீங்கள் இதில் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே மாறிடும்,
ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ எதுக்காக கொடுக்குறோன்னா, இது நம்ம இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ஒவ்வொரு தடவையும் யூசர் என்ட்ரு பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு 2 இருக்கும். பேஸ்ட் ஆன் எஸ்கியூஎல் query நீங்கள் லோட் பண்ணுமா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வச்சுக்க போகிறீங்களா. ஸோ இந்த கேஸில் நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட்னு போட்டுட்டு இந்த வேல்யூ. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி எடுக்கிறேன் அப்படின்னா பை டிஃபால்ட் இப்போ நான் ஒரு அசட் கிரியேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு 1001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பாப்புலேட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் செட்டப். ஓகேங்களா. ஓகே, ஸோ இது முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸும் முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் டெப்ளாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ளாய் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒன் டைம் செட்டப்னு சொல்லிட்டு, இதுதான் அது. ஸோ இந்த என்டர்பிரைஸ் நேம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த என்டர்பிரைஸ் நேம் கொடுத்துட்டு ஓஎல்எஸ் டேட் பிளேஸ்ட் இன் சர்வீஸ், அதாவது அவங்களோட அசட் இது வந்துட்டு உங்களோட மைக்ரேஷனையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் இந்த ஓஎல்எஸ் பிளேஸ்ட் இன் சர்வீஸ் கொடுக்கணும். லெட்ஸே இப்போ நான் வந்து 2023ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன், 7th Jan சொல்லிட்டு. பட் வேற இப்போ எனக்கு ஓல்டர் பீரியட்ஸ் அசட்ஸும் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐல் நாட் பி ஏபிள் டு டூ இட். பிகாஸ் என்னோட பீரியட் ஓல்டர்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா நான் 23ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 22ல் இருக்கிற அசட்ஸ் வந்துட்டு என்னால் லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த பீரியட் எக்ஸெப்ஷன் காட்டணும். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க, பிகாஸ் இது வந்துட்டு ஒன் டைம் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஸோ அது எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் நம்பர். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் என்னென்னா, இப்போது யூசர் இப்போ அசட் நம்பர் ஈவன் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கொடுத்தா கூட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக் அசட் நம்பரிங். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு யூசர் அதில் என்ட்ரு பண்ணணும், பட் சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிக்கலாம். இல்லை யூசர் என்ட்ரபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னா ப்ராப்ளி ஐ கேன் எனேபிள் திஸ் செக் பாக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட உங்களுக்கு சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபிஸ்கல் இயர். ஸோ ஃபிஸ்கல் இயர்னா ஸோ அசட் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கேலண்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்துட்டு ஃபிஸ்கல் இயர், ரெண்டாவது டெப்ரிசியேஷன் கேலண்டரு, அது அசட் கேலண்டர், மூணாவது வந்துட்டு உங்களுக்கு கன்வென்ஷன். ஓகேங்களா, ப்ரோரேட் கன்வென்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போது நீங்கள் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரன்னிங் ஆர் கேல்குலேட்டிங் தி டிப்ரிசியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல், அதாவது மந்த்லி டிப்ரிசியேஷன் கேலண்டர் ஒன் திங். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வாட் யூ கால் டெய்லி டிப்ரிசியேஷன். அதாவது டெய்லி வந்துட்டு அவங்க டிப்ரிசியேஷன் ரன் பண்ண போகிறதில்ல. பட் இன்கேஸ் அவங்க வந்துட்டு இந்த மந்த்துக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா லெட்ஸே நான் ஒரு அசட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போ ஆட் பண்ணியிருக்கேன்னா லெட்ஸ் அஸ்யூம் தட் நான் வந்துட்டு 20th of December 2022 இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிசம்பர் பீரியட் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன் அசட் புக்ஸில். அப்போது எனக்கு என்டையர் பீரியடுக்கு அசட் ரன் ஆகக்கூடாது. அந்த 10 days தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த 10 daysக்கு மட்டும்தான் எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி டிப்ரிசியேஷன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா என்ன அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் இவ்வளோ தான், 1000னா 1000 தான் உங்களுக்கு டிப்ரிசியேஷன். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். அப்புறம் அமௌண்ட் 0 ஆனதுக்கப்புறம் இட் ஸ்டாப்ஸ் டிப்ரிசியேட்டிங். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி நெட் புக் வேல்யூ. ஸோ இங்கே நெட் புக் வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம், எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அசட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 rupees. ஓகேங்களா. இந்த 10,000 rupeesல பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மந்த் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட ரேட் வந்துட்டு 10%. ஓகே. ஸோ இந்த 10%ல் லெட்ஸே நான் இந்த 10% வந்துட்டு இந்த பீரியட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அசட் காஸ்ட் 1 lakh. ஸோ 1 lakh வந்துட்டு 10% அப்படின்னா எனக்கு வந்துட்டு 10,000 வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் எனக்கு 10,000 டிப்ரிசியேஷன் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகிறப்போ இந்த 10,000 அசட் காஸ்ட்லேருந்து மைனஸ் ஆகும். மைனஸ் ஆச்சுன்னா எனக்கு நெட் புக் வேல்யூ. ஸோ அப்போ அந்த 90,000 தான் வந்துட்டு எனக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நெட் புக் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ டபிள்யூடிவின்னு சொல்கிறது வந்துட்டு எப்போவுமே நெட் புக் வேல்யூலேருந்து ரன் ஆகிற டெப்ரிசியேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரன் ஆகுது. இப்போது உங்களுக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன் சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? ஸோ ப்ரோரேட் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டெய்லி டிப்ரிசியேஷன் கேலண்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் டெய்லி டிப்ரிசியேஷன் கேலண்டர் இல்லாமல் இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் லெட்ஸே மந்த்லி டிப்ரிசியேஷன் கேலண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த டிப்ரிசியேஷன் ரன் பண்ணது வந்துட்டு 10 டேஸ்க்கு தான் வந்துட்டு நான் ரன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் யூஸ் பண்ணது 10 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் டிப்ரிஷியேட் பண்ணுறது வந்துட்டு 10 டேஸ்க்கு பண்ணணுமா, இல்லை பார்ஷியலி பண்ணணுமா, இல்லை அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு கம்ப்ளீட்டாக ரன் பண்ணணுமா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரோரேட் கன்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோரேட் கன்வென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. மிட் ஆஃப் தி பீரியட் வேணுமா, பிகினிங்கா இல்லை எண்டிங்கான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ பிகினிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அசட் ஆட் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு டிப்ரிஷியேஷன் ரன் ஆகும். அதாவது 10 டேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் மந்த், அதாவது 1st டிசம்பர் டு 31st டிசம்பருக்கு வந்துட்டு எனக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்துட்டு எனக்கு பிகினிங் ஆஃப் தி பீரியட். ஸோ இதுலேயே எனக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் தி பீரியட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி பீரியட்னா என்ன அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் பீரியடில் வந்துட்டு எனக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகாது. பட் இப்போ நான் வந்துட்டு இந்த அசட்டை வந்துட்டு ரிட்டையர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேஸில் எனக்கு ரிட்டையர் பண்ணுறப்போ ஃபுல் பீரியட். ஸோ லெட்ஸே நான் ரிட்டையர் பண்ணுறது 7th ஆஃப் ஜான்வரியில் ரிட்டையர் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இந்த 7th ஜான்வரியில் வந்துட்டு கம்ப்ளீட் பீரியடுக்கு வந்துட்டு டெப்ரிசியேஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? அதாவது 1st ஜான்வரி டு 31st ஜான்வரி. ஸோ இது வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி பீரியட். ஸோ லாஸ்ட்லி உங்களுக்கு மிட் ஆஃப் தி பீரியட் இருக்குது. ஸோ மிட் ஆஃப் தி பீரியட்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் அசட் ஆட் பண்ணுறப்போ பார்ஷியல் டிப்ரிசியேஷன், அதாவது ஈவன் தோ ஐ யூஸ்ட் ஒன்லி ஃபார் 10 டேஸ், ஸோ எனக்கு வந்துட்டு 15 நாளுக்கு வந்துட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நான் ரிட்டையர் பண்ணுறேன். 7th அன்னைக்கு நான் ரிட்டையர் பண்ணுறேன். ஸோ ரிட்டையர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் அகைன் பார்ஷியல் டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். அதாவது 1st ஆஃப் ஜான்வரிலேருந்து 15th ஆஃப் ஜான்வரி வரைக்கும் எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஹேவிங் தி ப்ரோரேட் கன்வென்ஷன். ஸோ பேசிக்லி உங்களுக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன் எதுக்குன்னா இந்த அசட் ஐ மீன் தி டிப்ரிசியேஷன் அண்ட் தி ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷனுக்கு தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஸ்கல் இயர். ஸோ ஃபிசிக்கல் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான், உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்கள் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, உங்களோட மிட் பீரியட் என்ன, இவ்வளோதான். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இயர் வந்துட்டு 25. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1st Jan, எப்போ எண்ட் ஆகுதுன்னா 31st டிசம்பர். ஓகே, அதுக்கப்புறம் மிட் இயர்னால் உங்களுக்கு 1st July. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி தி அக்கௌண்டிங் கேலண்டர். ஓகேங்களா? அக்கௌண்டிங் கேலண்டர் அது ஃபிஸ்கல் கேலண்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசட் கேலண்டர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மந்த்லி டிப்ரிசியேஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதாவது டெய்லி டிப்ரிசியேஷன் இல்லாமல் இன்னொரு வே ஆஃப் கால்குலேட்டிங் டிப்ரிசியேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் பேசிஸ், ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போது இந்த கேஸில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிசம்பர் 1st December 2022 to 31st December 2022. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், சிமிலர்லி அதர் பீரியட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அசட் ஆர் தி அசட் கேலண்டர், தி அசட் டிப்ரிசியேஷன் கேலண்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் பீரியட் அடிஷன் தான். பட் நீங்கள் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு பீரியட் பேசிஸா இல்லாட்டி டெய்லி பேசிஸா எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன். ஸோ ப்ரோரேட் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போ டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகணும், எப்போ வந்துட்டு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 3 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, இந்த ப்ரோரேட் வந்துட்டு எப்போ. ஸோ பிகினிங் ஆஃப் தி பீரியட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் அசட் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆகும், பட் ரிட்டையர் பண்ணும்போது உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆட் ஆகாது. ஸோ இதே நீங்கள் மிட் ஆஃப் தி பீரியட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பீரியட் சேம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரோரேட் டேட் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், 15th of December. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரோரேட். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு பார்ஷியல் டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணும்போது, பார்ஷியல் டிப்ரிசியேஷன் வந்துட்டு நீங்கள் ரிட்டையர் பண்ணும்போது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிப்ரிஷியேட் அண்ட் பிளேஸ்ட் இன் சர்வீஸ் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் லெவலில் கொடுக்கலாம், ஈவன் அசட்டில் கூட கொடுக்கலாம் நீங்கள் டிப்ரிஷியேட் ஆப்ஷனு. ஸோ இது இங்கே கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் இல்லை, பட் இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்கணும் ஆஸ் அ குளோபல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்ஷன் ஆஸ் வெல். ஓகேங்களா, ஸோ இதோட உங்களுக்கு கேலண்டர் வந்துட்டு டிஃபைன் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரிஷியேஷன் மெத்தடு. ஸோ டிப்ரிஷியேஷன் மெத்தட்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ஈவன் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் டிப்ரிஷியேஷன் மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் WDV வந்துட்டு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் பேஸ்ட்னா என்ன, ஸோ என்ன மாதிரி சினாரியோஸில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்னென்னா, ஸோ அதர் தேன் மெஷினரிஸ் உங்களுக்கு ஃபர்னிச்சர் இதெல்லாமே நார்மல் டிப்ரிஷியேஷனில் போகும். பட் வேற உங்களுக்கு மெஷினரிஸ் வந்துட்டு நார்மல் டிப்ரிஷியேஷனில் உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, எனக்கு லெட்ஸே ஒரு 10 மெஷினரிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 10ல் ஒரு 6 வந்துட்டு எஃபிஷியன்ட் மெஷின்ஸ், இட் கேன் ரன் பியாண்ட் 10 hours or 12 hours, வாட் எவர் தி டைம் லிமிட் இட் இஸ். அதே இது இன்னொரு 2 மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீடியம் ரெவன்யூ ஜென்ரேஷன் ஆர் தி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வைஸ் சொல்லலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இது எவ்வளோ ரன் ஆகும் அப்படின்னா 6 to 8 hours. ஓகே, லாஸ்ட்லி இன்னொன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours மேலே ரன் ஆகாது. அப்போது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் டிப்ரிசியேஷன் நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ ஐ ஷுட் பி ஏபிள் டு ப்ராப்ளி செக்ரிகேட் அண்ட் டெல் தி சிஸ்டம் தட் இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு வந்துட்டு இவ்வளோ டிப்ரிசியேஷன், இதுக்கு வந்துட்டு இவ்வளோ டிப்ரிசியேஷன். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் பேஸ்ட் டிப்ரிசியேஷன் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிஷின் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம் சிஸ்டமில். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் யூசேஜ் வந்துட்டு நமக்கு வந்துடும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு அசட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் பண்ணுறோம், இது ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இருந்தால் தான் உங்களால் டிப்ரிசியேஷன் ரன் பண்ண முடியும். பிகாஸ் அதர் கேஸில் வந்துட்டு நீங்கள் இதுதான் பீரியடு, இந்த பீரியடுக்கு இவ்வளோ தான் டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடுறீங்க. பட் இங்கே எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த எவ்வளோ ரன்னுங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அப்லோட் பண்ணி முடித்ததையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்புட் ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எவ்வளோ யூசேஜோ அந்த யூசேஜுக்கு மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் பேஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதர் தன் தட் இப்போ இந்தியன் சினாரியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் அண்ட் ஐடி ஆக்ட்னு 2 வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனி ஆக்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன டிப்ரிசியேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்கிறது. ஸோ ஒய்ட்லி யூஸ்ட் இட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸோ இதே இது உங்களுக்கு ஐடி ஆக்ட்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறது WDVயில் தான் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ WDVயில் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் எதில் நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்கன்னா, கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் அட்டாச் பண்ணுவீங்க. ஓகேங்களா, பட் பிஃபோர் தட் நீங்கள் அந்த டிப்ரிசியேஷன் மெத்தட் வந்துட்டு இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே,
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடோட டிப்ரிசியேஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெத்தட் டைப் ஃப்ளாட்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் ஃப்ளாட்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெட் புக் வேல்யூ லேட்டஸ்ட் நெட் புக் வேல்யூலேருந்து எடுத்து நம்ம ஃப்ளாட் ரேட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி நம்ம இதுதான் டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளாட் ரேட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் டிஃபைன் பண்ணுவீங்க. அதாவது பேசிக் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு, அதாவது பேசிக் ரேட் ப்ளஸ் ஒரு ரேட் இருக்குன்னா அட்ஜஸ்டிங் ரேட் கொடுப்பீங்க. ஸோ டோட்டல் அட்ஜஸ்டட் ரேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் ரேட் மட்டும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரேட் கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ரேட் ஃபைனல் ரேட் அந்த சேம் ரேட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரிசியேஷன் பேசிஸ் இதை பேஸ் பண்ணி இயர் ரிட்டையர்டா இல்லாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ங்கிறதுனால இந்த செக் பாக்ஸ் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா உங்களுக்கு அந்த லைஃப் வரும். அதுக்கப்புறம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது. இதில் ரேட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த ரேட் டிப்ரிஷியேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அசட் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசட் புக். ஸோ அசட் புக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அசட் புக் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரான்ச் இருக்கும். இப்போ எனக்கு அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது, நந்தனமில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நந்தனமில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்துட்டு நான் ஒரு இன்வாய்ஸ் போடுறேன் அப்படின்னா சிஸ்டமில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன்னா நந்தனம் பிரான்ச்சில் இந்த எக்ஸ்பென்ஸோ இல்லாட்டி இந்த ரெவன்யூ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு போகிறேன். சிமிலர்லி இப்போ நான் லெஜருக்கு ஒரு போஸ்டிங் பண்ணுறேன்னா இந்த லெஜருக்கு இது டெபிட் இது கிரெடிட்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ சிமிலர்லி இப்போ நான் வந்துட்டு அசட்டில் ஒரு பர்டிகுலர் அசட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எந்த புக்குக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணேன். ஸோ இங்கே புக்குன்னு சொல்கிறது ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு கார்ப்பரேட் புக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு டேக்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி வர்றது, இன்னொன்று வந்துட்டு ஐடி ஆக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஐடி ஆக்ட்னா உங்களுக்கு டேக்ஸ் புக்கு, ஸோ அதை இது கம்பெனிஸ்னால் உங்களுக்கு கார்ப்பரேட் புக். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நான் ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாப்புலேட் ஆகிட்டு வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்துட்டு அசட் புக் நேமு, அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் அசட். ஸோ டைப் ஆஃப் அசட் தான் அசட் புக் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கேஸ் இது வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்னா ஸோ இந்த டேக்ஸ் புக் வந்துட்டு வில் பி அசோசியேட்டட் வித் அனதர் கார்ப்பரேட் புக். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது கார்ப்பரேட் புக்குங்கிறனால கார்ப்பரேட் புக் நேம் அப்படியே உங்களுக்கு இதுக்கு காப்பி ஆகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் நமக்கு ஜென்ரல் லெஜர் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜென்ரல் லெஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அக்கௌண்டிங் ரெபாசிட்டரி மாதிரி. ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு லெட்ஸே இன் அ பீரியட் ஒரு 10 அசட்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது சப்லெஜர் மாடியூலில் எனக்கு கேப்சர் ஆகிடுச்சு. பட் இது நான் ஜென்ரல் லெஜருக்கு அனுப்பணும் இல்லையா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னா இங்கே இருக்க இந்த மேப்பிங் பொறுத்து தான். ஸோ இங்கே நான் லெஜர் இந்த லெஜர் கொடுத்துருக்கனால நான் அசட் ஆட் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்டிங் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஜருக்கு போய் போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த அசட் கேலண்டரு, ஃபிஸ்கல் கேலண்டரு, ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நம்ம இதில் அட்டாச் பண்ணிப்போம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பை டிஃபால்ட் சிஸ்டம் கேட்கும் கரண்ட் பீரியட். ஸோ அந்த கரண்ட் பீரியட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து சிஸ்டம் இட் ஸ்டார்ட்ஸ் கால்குலேட்டிங் தி டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிவைட் டிப்ரிசியேஷன். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி ஒன்று இருக்கும், ஈவன்லி ஒன்று இருக்கும். ஸோ ஈவன்லி கொடுத்தீங்கன்னா பீரியாடிக்கல் டிப்ரிசியேஷனு, பை டேஸ் கொடுத்தீங்கன்னா டெய்லி டிப்ரிசியேஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் டிப்ரிசியேஷன் ரன் ஸ்டேட்டஸு. ஸோ அது ஏதாச்சும் எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் எரர் இருக்கும். ஸோ ப்ராப்ளி யூ கேன் வியூ, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு வந்துட்டு டிப்ரிசியேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிப்ரிஷியேட்டிவ் ரிட்டையர்ட் இன் தி ஃபர்ஸ்ட் இயர்.
ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அசட் வாங்கின ஃபர்ஸ்ட் இயரில் ரிட்டையர் பண்ணுறீங்கன்னா டிப்ரிஷியேஷன் ரன் ஆகாது. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அலோட் அமார்டைசேஷன். ஸோ அமார்டைசேஷனுக்கும் உங்களுக்கு டிப்ரிஷியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு டைப் ஆஃப் அசட் தான் பேசிக்கலி. அதாவது நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அசட்டில் பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட் அசட்டுக்குள்ளே 2 இருக்கும். உங்களுக்கு டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட்னு இருக்கும். ஸோ டேஞ்சிபிள் அசட்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்னால் உங்களுக்கு அந்த பிராண்ட் வேல்யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். ஸோ இப்போ இந்த டேஞ்சிபிள் அசட்ஸுக்கு தான் நீங்கள் டெப்ரிசியேஷன் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டேஞ்சிபிளுக்கு பார்த்தீங்கன்னா அமார்டைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அமார்டைசேஷன் சேஞ்சஸ் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஸ்ட் சைன், அதாவது இந்த காஸ்ட் லெட்ஸ் சே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட்னா உங்களுக்கு டைப் ஆஃப் அன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ அது நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா. அதுக்கப்புறம் லெட்ஜர் போஸ்டிங். ஸோ லெட்ஜர் போஸ்டிங் அஃப்கோர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணணும். இது எனேபிள் பண்ணலன்னா உங்களால் ஜிஎல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரினா நீங்கள் இன்வென்ட்ரி ஃபிசிக்கலாக செக் பண்ணி ஜஸ்ட் ரெக்கன்சிலேஷன் பாயிண்ட். ஸோ இது வெரி வெரி ரேர்லி யூஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? பட் ஸ்டில் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஸ் அசட். அதாவது நீங்கள் அசட், ஸோ லீஸ் மாடல் தனியாக இருக்குது. பட் அது போக இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லீஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அசட்டில் ஹேண்டில் பண்ணணும்னா ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெட்புக் வேல்யூ த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் டிப்ரிசியேஷன். அதாவது நீங்கள் அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஏதாச்சும் செட் பண்ணணுமா, இப்போ இந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாமே நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆனுவல் டிப்ரிசியேஷன் இந்த ரவுண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆல்வேஸ் பண்ணுமா இல்லாட்டி வித் ரெஸ்ட்ரிக்ஷனா, ஸோ அதெல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். பிகாஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இங்கே கீழே கொடுக்குறோம் இல்லையா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் கொடுக்க மாட்டோம், அந்த ஜிஎல் அக்கௌண்ட் டைரெக்டாக கொடுத்துருவோம். அப்போ இந்த காம்பினேஷன் எதை பேஸ் பண்ணி நமக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு காம்பினேஷன், ஸோ இதை பொறுத்து தான் இந்த அக்கௌண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போ வரும், இந்த நெட்புக் வேல்யூ ரிட்டையர்டு கெயின் லாஸ் இதெல்லாமே எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு அசட்டை ரிட்டையர் பண்ணும்போது இந்த கெய்னர் லாஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம கெய்னர் லாஸ் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கால்குலேட் ஆகும். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த காஸ்ட் ஆஃப் கிளியரிங்கு, ப்ரொசீட் ஆஃப் சேலு, நெட்புக் வேல்யூ இது எல்லாமே உங்களுக்கு அதில் வர்றது தான். ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டேட்டா செட் ஆக்சஸ் ரிலேட்டட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ரூல்ஸ். ஸோ இன்வாய்ஸ் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் பிளேஸ்ட் இன் சர்வீஸ் வந்துட்டு இன்வாய்ஸ் டேட்டை எடுத்துக்கலாமா. பிகாஸ் உங்களுக்கு இது இது ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் லெட்ஸே இன்வாய்ஸ் வந்துட்டு 7th of January க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, பட் உங்களுக்கு இந்த டேட் பிளேஸ்ட் இன் சர்வீஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னா நீங்கள் டேட் பிளேஸ்ட் இன் சர்வீஸ் வந்துட்டு இன்வாய்ஸ் டேட்டா வச்சுக்க முடியாது. பிகாஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் இன்வாய்ஸ் டேட்டு, அப்போ இதுக்கு முன்னாடி உங்களால் இந்த அசட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் அன்அலோகேட்டட் பேபிள் இன்வாய்ஸ் லைன்ஸு, அதாவது டேக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அசட் காஸ்ட் கூட ஆட் பண்ணுமா இல்லையா, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் டிசேபிள் பண்ணணுமா இல்லாட்டி எனேபிள் பண்ணணும், ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியரிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஸோ கிளியரிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அசட் கிளியரிங் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது போக உங்களுக்கு இது ப்ரைமரி பேலன்சிங் லெவல்லையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு அசட் புக். ஸோ இதே செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நம்ம டேக்ஸ் புக்குக்கு க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி சேஞ்ச் இஸ் தட் இந்த புக் கிளாஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அசோசியேட்டட் கார்ப்பரேட் புக் வந்துட்டு ஆக்சுவல் கார்ப்பரேட் புக், அதாவது ஏஏபிபி, ஸோ இந்த புக் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான்
ஸோ இதுதான் உங்களுக்கு அசட் புக். ஸோ இதுதான் உங்களுக்கு அசட் புக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அசட் கேட்டகரிஸ். ஸோ அசட் கேட்டகரிஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் ஃபீல்டில் கொடுக்கும்போது கொடுத்தோம் இல்லையா? ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். பட் இதோட என்டையர் செட்டப் உங்களுக்கு அசட் கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று வந்துட்டு அசட் புக், அதில் சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் அந்த ரூல்ஸ் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை பொறுத்து தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் அண்ட் மைனர் கேட்டகரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஹெட்டரில் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு அசட் கிளியரிங் அக்கௌண்ட்டு, அசட் காஸ்ட் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் இதில் தான் கொடுப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் கேட்டகரி ஒன்று இருக்கும், மைனர் கேட்டகரி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ என்ன உங்களுக்கு மேண்டேட்ரி அப்படின்னா, ஸோ இது 2 மேண்டேட்ரி, பட் நாட் மச் ஆஃப் யூஸ்ட் இஃப் வி ஆர் நாட் யூஸிங் தி லீஸ். ஓகேங்களா? ஸோ நான் லீஸு, அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ஓன்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வெதர் தி அசட் இஸ் கேபிட்டலைஸ்ட் ஆர் நாட். இப்போ அசட் கேபிட்டலைஸ் ஆகலை அப்படின்னா அவங்களால டிப்ரிசியேஷன் ரன் பண்ண முடியாது. சிஸ்டம் வில் நாட் கன்சிடர் திஸ் அசட் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் கேபிட்டலைஸ்ட் கேட்டகரி மட்டும்தான் டிப்ரிசியேஷனுக்கு எலிஜிபிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இன் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி திஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி. நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது ஏன் வந்துட்டு நம்ம இந்த டேக்ஸ் புக் அண்ட் கார்பரேட் புக் ரெண்டையுமே அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் மெத்தட் வந்துட்டு இதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் மெத்தட் வரும், அதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் மெத்தட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வரும், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் வரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு சிஸ்டம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் புக்குக்கு நான் இந்த டிப்ரிசியேஷன் ரேட் எடுத்துக்கணும், ஸோ இதுக்கு இந்த ரேட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போது டிப்ரிசியேஷன் மெத்தட் வந்துட்டு நம்ம எதில் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு டிஃபால்ட் ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரிசியேஷன் மெத்தட் இதில் இருக்கும். ஸோ 2 இருக்கும். ஒன்று வந்துட்டு டிப்ரிசியேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் பீரியட்ஸ் வந்துட்டு பீரியட் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா லைஃப் சொல்கிறேன். ஸோ மல்டிபிள் பீரியட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பீரியட் வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், அதாவது டிப்ரிசியேஷன் மெத்தட் அதில் டிஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு இதில் ஜஸ்ட் அட்டாச் பண்ணிப்போம். அட்டாச் பண்ணிட்டு லைஃப் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதை மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே ஓகே, தென் தி ப்ரோரேட் கன்வென்ஷனு, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் கன்வென்ஷனு. ஸோ இது வந்துட்டு உங்களோட டிப்ரிசியேஷனுக்கு, இது வந்துட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட கார்ப்பரேட் புக்குக்கு. ஸோ டேக்ஸ் புக்குக்கு வந்துட்டு ஒரே சேஞ்ச் என்னென்னா இதில் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் லிமிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிப்ரிசியேஷன் லிமிட்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு அசட் இருக்குது, எனக்கு 1 lakh இருக்குது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு செல் இட் அட் லோவர் ரேட். ஸோ எனக்கு வந்துட்டு 50,000 செல் பண்ணோம் அப்படின்னா அப்போ டிப்ரிசியேஷன் லிமிட் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு பர்சன்ட்டோ இல்லாட்டி ஒரு அமௌண்ட்டோ வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் லிமிட். அதுக்கப்புறம் போனஸ் ரூல்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக உங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்கீங்க, லெட்ஸ் சே 10%. So beyond this 10%, if you want to give the additional depreciation, so you can set it up as an bonus rule. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் இது கால் அந்த மேனுஃபேக்சரிங் ஐட்டம் சொன்னோம் இல்லையா? ஸோ அது கூட வர்றது தான் இது எல்லாமே. அந்த குரூப் ஆஃப் அசட்ஸு, அதுக்கப்புறம் சப் காம்போனன்ட்ஸு, இது எல்லாமே அதில் வர்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ். ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் இதில் கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு அசட் ஆட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாப்புலேட் ஆகும். ஸோ மெயின் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு 2 டைப் ஆஃப் அசட் அடிஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு நார்மல் அசட், அதாவது கேபிட்டலைஸ்ட் அசட்டு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு சிஐபி அசட்ஸ். ஸோ சிஐபி அசட்ஸ்னால் என்ன அப்படின்னா,
உங்களுக்கு பேசிக்லி இந்த அசெட் இன்னும் கேபிட்டலைஸ் ஆகலை, விச் மீன்ஸ் அசெட் இஸ் இன் ப்ராக்ரஸ். லெட்ஸ் சே பில்டிங். ஸோ பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அசெட்ஸ். ஸோ இது எல்லாமே டிப்ரிஷியேஷன் ரன் ஆகாது. ஸோ அதுதான் சிஐபி அசெட்னு சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா யூ வில் ஹேவ் டு கிவ் தி சிஐபி கிளியருங்க, சிஐபி காஸ்ட் இதெல்லாமே கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அசெட் காஸ்ட்டு, அசெட் கிளியரிங். ஸோ அசெட் கிளியரிங் எப்போ உங்களுக்கு வரும்னா நீங்கள் அசெட் ஆட் பண்ணும்போது, அதாவது ஏபியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அசெட் காஸ்ட்டு. ஸோ அசெட் காஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து காப்பி ஆகிட்டு வரும். அப்படிக்கல் இந்த பர்டிகுலர் செட்டப்லேருந்து நீங்கள் அசெட் ஆட் பண்ணும்போது காப்பி ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் ரிசர்வ். ஸோ டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ்னால் ஃபார் அ பர்டிகுலர் மந்த், ரிசர்வ்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ டிப்ரிசியேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த போனஸ் டிப்ரிசியேஷன், அடிஷ்னல் டிப்ரிசியேஷன். ஸோ அது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4 அக்கௌண்ட்ஸே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ அது போக உங்களுக்கு அன்பிளான் டிப்ரிசியேஷன் அகைன் அ டைப் ஆஃப் இதுதான் அடிஷ்னல் டிப்ரிசியேஷனு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் இம்பேர்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசர்வ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசெட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ராப்ளி அதோட லேண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாமே ரீவேல்யூஷன் ரிசர்வில் நம்ம அந்த அசெட்டை ரீவேல்யூ பண்ணிப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஏதோ ஒரு இதில் போய் உட்காரணும் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் காம்பினேஷன் இது நீங்கள் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் காம்பினேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இதில் கொடுக்கலன்னா மேனுவலி யூ வில் ஹேவ் டு பஞ்ச் இன் எவ்ரி டைம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்துட்டு வெஹிக்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் நம்ம எலக்ட்ரானிக் கொடுக்கணும், ஃபர்னிச்சர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் நீங்கள் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் இதில் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் குட் வித் ஆடிங் தி அசெட் இன் த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாக ஒரு அசெட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஏபி மாடியூல் அக்கௌண்ட்ஸ் பேபிள் மாடியூல்லேருந்து உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே. So just give me a moment. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரோல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ரோல் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ப்ரீவியஸ் மாடியூல்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் அசெட் அக்கௌண்டிங் மேனேஜர்னு சொல்லிட்டு ரோலு. ஸோ அந்த ரோல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அசெட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்லி திங் இஸ் தட் யூ ஹேவ் டு அட்டாச் தி what do you call the asset books to your role அது யூசர். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மேனுவல் அசெட் அடிஷன் எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக பிரியும் பேசிக்கலி இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பார் கோட் மாதிரி ஒரு ஐக்கன். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ அசெட் ஆர் எனிதிங் நியூ தட் யூ வாண்ட் டு ஆஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு அசெட் இன்கொயரி. ஸோ அசெட் இன்கொயரியில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அசெட்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா இது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அன் வியூ ஒன்லி இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் உங்களால் டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற 2 பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த அசட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அடிஷனு, ரிட்டையர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைல் இருக்கும். ஸோ மற்ற மாடியூலில் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் அந்த இமீடியட் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ், இப்போது இன்கம்ப்ளீட் அடிஷன்ஸு, இன்கம்ப்ளீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் ஓகே, மேபி டிப்ரிஷியேஷன் லேட்டர் சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் அசட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆட் அசட் கொடுத்துட்டு இப்போது இதில் போல்ட் ஆன் அசட்ஸ். ஓகே. ஸோ லெட் மீ ட்ரை this. Okay, let me try to pick this. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி ஆல்ரெடி சிஸ்டமில் டிஃபைன் ஆகி இருந்தால் தான் உங்களால் இதை க்ரியேட் பண்ண முடியும். Yeah, this is not created yet. Okay, let me create one category for Bolton. So this is our book, the asset book. Okay, so now just asset cost and clearing account மட்டும் கொடுத்துட்றேன்.
ஓகே. ஐ திங்க் இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நெனைக்கிறேன்.
Okay, I think in the instance ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. Let me check. Okay, it has come. Just give me a moment. Yeah. Okay, let me try to give the same accounts. I believe it should throw an error because இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் காம்பினேஷனில் இருக்கும். ஏன் சேம் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இதில் லோடிங் டைம் அதிகமாக இருக்குது. ப்ராப்ளி திஸ் இன்ஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் ரெஃப்ரெஷ் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வில் பி ஏபிள் டு use that particular category. So that is what I'm looking at. Okay, let me check here. Okay, IT software, IT and software. So in the category, let me use this. Okay, so இது இருக்கு. So even though இதில் drop down கொடுத்துருந்தா கூட இது just manually entered. So நான் என்ன பண்ணுறேன்னா just ERP subscription சொல்லிட்டு ஒன்று போட்டுறேன். ஸோ காஸ்ட் வந்துட்டு 6,50,000. ஓகேங்களா? ஸோ யூனிட் வந்துட்டு 1. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு செட்டப் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அந்த காம்பினேஷன் எனேபிள் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்ம காம்பினேஷன் கொடுக்கல, கரெக்டுங்களா? ஸோ அதில் காம்பினேஷன் கொடுக்காதனால நமக்கு வந்துட்டு டிப்ரிஷியேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வரும். ஸோ மித்தது நம்ம டிஃபால்ட் எதுவுமே பண்ணல இல்லையா? ஸோ அதனால் நமக்கு ஆசெட்டஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அகெயின் திஸ் இஸ் லோடிங்.
Okay, I think instance is taking very long time to load it. So either which I don't think we can have. So it's just time consuming activity இருக்கு. So what I'll do is that, so நான் வேற instance இங்க check பண்றேன், check பண்ணிட்டு so probably நான் உங்களுக்கு ping பண்றேன். Okay, just a minute. If this is happening, okay. Okay, so somehow I have entered the details. So நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேட்டகரி, லொக்கேஷன், அதுக்கப்புறம் அசட் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் டு மூவ் அட் வித் கிரியேஷன் ஆஃப் அசட். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, அதாவது இனிஷியலாக நம்ம அந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, அப்போ சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இப்போது அசட் நம்பர் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் தோ சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா உங்களோட அசட் நம்பர் ஃபீல்ட் ஸ்டில் ஓப்பனாக இருக்கும். பட் நீங்கள் கொடுக்குற அசட் நம்பர் அந்த சிஸ்டத்தில் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா 4590 சொல்லிட்டு ஒரு அசட் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see how it's taking. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன் சர்வீஸ் டேட்டு, ஸோ டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேபிட்டலைசேஷன் வந்துட்டு இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வருது. ஓகே, அண்ட் ஈவன் தீஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த அசட் டேக்னு சொல்லிட்டு எனி கம்பெனியில் போனீங்கன்னா அந்த சேர்லெல்லாம் எழுதி விட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு டேக் நம்பர். ஸோ யூஸிங் த டேக் நம்பர், இப்போ இன்கேஸ் தே ஆர் ட்ராக்கிங் தி அசெட், நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், டேக் நம்பர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன்னா சீரியல் நம்பர். ஸோ சீரியல் நம்பர் தான் இப்போ நீங்கள் எதர் இதில் நீங்கள் கேப்சர் பண்ணலாம், இல்லாட்டி எனி எதர். ஸோ இதில் பேசிக்லி உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர், மாடல், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ தென் தி அசட் கீ. ஸோ அசட் கீ வந்துட்டு நம்ம இதில் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது ஆப்ஷனல், பட் இன்கேஸ் உங்களுக்கு HCM தி what you call the employee self service ஓட அந்த லைசன்சிங் இருக்கு அப்படின்னா, ஸோ யூ கேன் கிரியேட் எம்ப்ளாயி அண்ட் யூ கேன் அசைன் தி எம்ப்ளாயி நம்பர் as well. இதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது வந்துட்டு இப்போது நமக்கு ஒரு அசட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன டிப்ரிசியேஷன் மெத்தட் இருக்குது, ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிப்ரிசியேஷன் இப்போ நம்ம டிப்ரிஷியேட் பண்ண போகிறோமா, இல்லாட்டி லேட்டர் பீரியட் இன் டைமில் டிப்ரிஷியேட் பண்ண போகிறோமா, இல்லாட்டி இந்த அசெட் வந்துட்டு ஆல்ரெடி வேற ஒரு சிஸ்டத்தில் இருக்குது, ஸோ நான் ஜஸ்ட் இதை ஆட் மட்டும் பண்ணுறேன். ஸோ அப்போ அங்கே வந்துட்டு ஒரு வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிப்ரிஷியேட் ரிசர்வ் இதெல்லாம் நான் கொடுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்டிடி, ஸோ ஒய்டிடிக்கும் டிப்ரிஷியேஷன் ரிசர்வ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
ஒய்டிடிங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இயருக்கு. பட் வெரஸ் டிப்ரிசியேஷன் ரிசர்வ் வந்துட்டு என்டையர் பீரியட். அதாவது லெட்ஸே இந்த அசட் வந்துட்டு நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த இயர் எவ்வளோ டிப்ரிசியேஷனுங்கிறது எனக்கு இதில் தெரியும். ஸோ டோட்டலாக இந்த அசட்டுக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் ஆயிருக்குங்கிறது எனக்கு இதில் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தோம்னா 6,50,000 ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ இன்கேஸ் அதுலேருந்து நீங்கள் சேஞ்ச் ஈவன் தோ நீங்கள் சேஞ்ச் கொடுத்தா கூட அது ஒரு டிரான்சாக்ஷனாக தான் போகும். இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனாக சிஸ்டம் க்ரியேட் பண்ணி, பட் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதில் சொன்னேன் இல்லையா அந்த டிப்ரிசியேஷன் லிமிட்டை. ஸோ அது வந்துட்டு நீங்கள் அசட் லெவலில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அசட் லெவலில் இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட் ஆர் பர்சன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் அமௌண்ட் அது பர்சன்ட் அந்த லிமிட் வந்துட்டு நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன். ஸோ ரீவேல்யூஷனுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் டியூ டு தி inflation or whatever the reason, if you want to probably increase the price of the asset, for example land, so you can use this option. Okay, so next பார்த்தீங்கன்னா source lines. அதாவது இந்த நம்ம வந்துட்டு இது மேனுவல் அடிஷனாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த கேஸ்க்கு வராது. பட் இது ஏபிஐலேருந்து நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த கேஸ்க்கு நமக்கு லைன் அமௌண்ட்டு, இன்வாய்ஸ் நம்பரு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட வரும். ஓகே, so this is what it is. So let me just copy this particular combination. Okay, so with this we can submit this. So submitting will create the asset number. So இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசட் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்குன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் ஓகே லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு just see if the asset is created. ஓகே, ஸோ இதில் போகணுன்னா நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு query விண்டோ, ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண அசட். ஓகே, ஸோ இது வந்துட்டு மேனுவல் அசட் க்ரியேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்டிங் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் ரன் பண்ணோன்னா அகெயின் ஐ வில் ஹேவ் டு navigate to this particular option. So create accounting. So asset book வந்துட்டு Bolton asset book and report style, let me choose detail and yeah, post to GM. Okay, so this has been submitted. So now let me go back to the asset inquiry and let me open this particular asset. Okay, let me just view the accounting entry from here. Okay, maybe the entries are not yet the scheduled process for the create accounting is not yet completed. So அதனால தான் உங்களுக்கு account the transaction first ன்னு சொல்லுது. Okay, yeah, so this program is still running. So let's wait for this to complete. ஸோ இதுக்கு நிறைய சைல்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகும் இந்த கிரியேட் அக்கௌண்டிங்கு. ஸோ தட்ஸ் வை இட் வில் டேக் சம் டைம் டு கம்ப்ளீட் தி என்டையர் ப்ராசஸ். ஓகே, ஸோ ப்ராப்ளி இட் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட். Let me go back and now check the accounting entry.
Okay, so this is the accounting entry that system has created. So இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அண்ட் காஸ்ட் கிளியரிங் வந்துட்டு சேம் அக்கௌண்ட்டு. ஸோ சேம் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லி தி அசட் காஸ்ட் அண்ட் அசட் கிளியரிங் வந்துட்டு ஏன் ஒரே அக்கௌண்ட் வருதுன்னா நம்ம கொடுத்தது வந்துட்டு ஒரே அக்கௌண்ட் தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன்னா 15910 கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதே இதை காப்பி பண்ணி செகண்ட் லைனில் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதனால தான் எனக்கு சேம் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மேனுவல் அடிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து ஒரு அக்கௌண்ட் வரணும். வழிகால் ஏபிலேருந்து இப்போ க்ரியேட் பண்ணோன்னா எப்படி நம்ம பண்ணுவோம்? ஸோ லெட் மீ navigate to invoice. Okay, so let me pick the bolt-on and then probably we pick a supplier. Okay, probably the liability account is not given to the vendor. Okay, the accounting date, probably this date is not open. Let me try to change the date and let's see. Okay, Linux provide a value for the conversion rate attribute. Okay, I think this should be OMR. That's why it's asking for the conversion rate because it considers as foreign currency transaction. So now OMR is select பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஏபியில் பார்த்த மாதிரி சேம் ப்ராசஸ் தான் இன்வாய்ஸ் கிரியேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு அசட் புக்கு, ரெண்டு வந்துட்டு அந்த கேட்டகரி, மூணாவது வந்துட்டு ட்ராக்கர்ஸ் அசட் அண்ட் கிளியரிங் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் ஆட் பண்ணிடுறேன். லைன் ஆட் பண்ணிவிட்டு 10,000 சொல்லிவிட்டு அமௌண்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் let me pick the distribution combination as well. No, this has to be this one actually. So that's the reason I copied this.
நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இது அசெட் கிளியரிங் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வை ஐம் சூஸிங் திஸ் ஒன். So this should be an asset clearing account. So நான் இந்த clearing account எடுத்துக்கிறேன். Just saying okay. Okay, so let me save this. So first criteria is my account, that is asset clearing account. ஓகேங்களா. ஸோ இந்த asset clearing account வந்துட்டு நான் அந்த மேஜர் ஆர் மைனர் கேட்டகரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொடுத்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ அது வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனில் அது கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் அசெட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராக்கர்ஸ் அசெட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் எனேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அசெட் புக் கொடுக்கணுன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் இதில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அசெட்டில் போயிட்டு இதில் எனக்கு அசெட் புக் இருக்குது ப்ளஸ் அந்த அசெட் கேட்டகரி இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ புக் வந்துட்டு என்னென்னா போல்டான் அசெட். ஸோ இதுதான் புக்கு. அதுக்கப்புறம் அசெட் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, நாட் திஸ் ஒன், ஐடி சர்வீசஸ். ஓகே, ஐடி அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்துட்டு இஆர்பி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண அந்த கேட்டகரி. ஸோ இது நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஐம் ஜஸ்ட் சேவிங் திஸ். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நாம் சொன்னது 3 க்ரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அசெட் கிளியரிங் அக்கௌண்ட்டு. ஸோ அசெட் கிளியரிங் அக்கௌண்ட் இதில் கொடுத்துட்டோம் டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அசெட் அசெட் புக்கு, தட் இஸ் போல்டன் அசெட் புக் அண்ட் ட்ராக்கர்ஸ் அசெட் கொடுத்துருக்கணும், அசெட் கேட்டகரி. ஸோ க்ரைட்டீரியாஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த அக்கௌண்டிங் டேட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐ ஹேவ் டு வேலிடேட் திஸ் பர்டிகுலர் இன்வாய்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு வேலிடேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அனதர் க்ரைட்டீரியா விச் ஐ ஃபார்காட் டு டெல் யூ இஸ் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் வந்துட்டு அக்கௌண்டிங்காக இருக்கணும். ஸோ அன்லெஸ் இட் இஸ் அக்கௌண்டிங், ஸோ வி வில் நாட் பி ஏபிள் டு மேக் திஸ் பர்டிகுலர் இன்வாய்ஸ் ஆர் கன்வெர்ட் திஸ் இன்வாய்ஸ் அஸ் அசெட். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அக்கௌண்டிங்கும் ரன் பண்ணிடுறேன். ஸோ அக்கௌண்டிங் முடிஞ்சது. ஸோ இங்கே என்ட்ரி எனக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அசெட் கிளியரிங் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஹியர் வி கேன் சி இட் இஸ் கிளியரிங் அக்கௌண்ட். ஸோ லைபிலிட்டி டு பேமெண்ட். ஸோ இது வந்துட்டு ரெகுலர் ஃப்ளோ தான், நம்ம பேபிள்ஸில் பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கெடியூல் ப்ராசஸ் போய்க்கிறேன். இதில் போயிட்டு கிரியேட் மாஸ்டர் எடிஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நான் ரன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஜஸ்ட் ரிப்போர்ட் இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு சி ஸோ வாட் ஆர் தி மாஸ்டர் எடிஷன்ஸ் தட் இஸ் கிரியேட்டட் இன் ஏபி, ஸோ தட் ஐ கேன் டூ இட். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த கிரியேட்டட் இன்வாய்ஸஸை வந்துட்டு நான் ஜஸ்ட் இதாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அந்த அக்கௌண்டிங் டேட்டு ப்ளஸ் அந்த அசெட் புக். ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் சப்மிட். So let's wait to complete this process.
Okay, I think instance is slow, but okay. I think instance ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் திஸ். ஸோ நான் செக் பண்ணுறேன், இது ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்களா இல்லை வேறு இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் என்ன நமக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ அசட் அடிஷனில் ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்சதையும் போஸ்ட் மாஸ்டர் எடிஷன் கொடுத்தோம்னா நமக்கு அசட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டிப்ரிஷியேஷன் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஓகே, ஐ திங்க் சம் இஷ்யூ வித் திஸ். ஸோ அதுதான் டிப்ரிஷியேஷன் இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ஸோ அதோட டிப்ரிஷியேஷன் வேல்யூ இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெட் மீ ட்ரை. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டன்ஸ் கிடச்சதுன்னா ஸோ வில் ட்ரை டு கனெக்ட் இட் அகெயின் இஃப் யூ ஆர் அவைலபிள். இல்லாட்டி வில் ட்ரை டு கனெக்ட் இட் டுமாரோ. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு வில் ட்ரை டு கம்ப்ளீட் தி ஃபிட்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ? இல்ல சார், இல்ல சார். ஓகே, ஃபைன். ஃப்ரீ தான் சார், கனெக்ட் பண்ணலாம் சார். சரி, ஓகே. அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வில் கனெக்ட் இட் அகெயின். ஓகே, சரிங்க. ஓகே, தேங்க்யூ.